சாவித்திரி விரதம் தான் காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் தொடங்கும் நாளில் சுமங்கலி பெண்கள்லாம் தன் கணவரோட ஆயுளுக்காகவும் கல்யாணமாகாத பெண்கள்லாம் நல்ல கணவர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் காமாட்சி அம்மனை வேண்டிக்கிற பண்டிகை தான் இந்த காரடையான் நோன்பு. இந்த பண்டிகையோட சிறப்பு என்ன அப்படின்னா, வர்ற மார்ச் 14 சனிக்கிழமை அன்னைக்கு தான் காரடையான் நோன்பு வருது. அன்னைக்கு விரதம் இருந்து காரடையை சாமிக்கு படைச்சி புதிய மஞ்சள் சரடு மாற்றிக்கிறது தான் இதோட சிறப்பாகும். சத்தியவான் சாவித்திரி கதை தான் நம் காரடையான் நோன்பு கொண்டாடுறதுக்கான முக்கியமான காரணம். சாவித்திரி தான் இந்த விரதத்தை முதல்ல கடைப்பிடிச்சாங்க. வாங்க சத்தியவான் சாவித்திரி கதையை நம்ம இப்போ பார்க்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அஸ்வபதி அப்படிங்கிற மன்னர் வாழ்ந்துட்டு வந்தார். எல்லா செல்வங்கள் இருந்தும் குழந்தை இல்லை அப்படிங்கிற கவலை அவருக்கு அதிகமாகவே இருந்தது. அவர் 18 வருடங்களாக அம்மனை வழிபட்டு வந்தார். அம்மனோட அருளால் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவள் தான் சாவித்திரி. சாவித்திரி பயங்கர புத்திசாலி, ரொம்ப அழகா இருப்பாங்க, நல்ல எண்ணங்கள் உடையவங்க. சாவித்திரிக்கு கல்யாண வயசு வருது. மன்னர் உனக்கான வரனை நீயே தேர்வு செய் அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஒரு நாள் சாவித்திரி காட்டுக்கு போகிறாங்க. அங்கே சத்தியவான் அப்படிங்கிற இளைஞனை பார்க்குறாங்க. அவர் நல்ல மனிதர், ஆனால் அவர் ஏழை குடும்பத்தை சார்ந்தவர். சாவித்திரிக்கு சத்தியவானை பார்த்த உடனே இவர் தான் என் கணவர் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. தன் அப்பா கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க. முதலில் மன்னர் சம்மதிக்கலை. கொஞ்ச நாள் போகுது. சாவித்திரி தன் மனசை மாற்றிக்கிற மாதிரியே தெரியல. அதனால் மன்னர் சம்மதம் தெரிவிக்கிறாரு. அப்போ நாரத முனிவர் அரசவைக்கு வராரு. விஷயம் தெரிஞ்சு அவர் சத்தியவான் ரொம்ப நல்லவன் தான், ஆனால் கரெக்டாக 1 வருஷத்தில் அவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மன்னருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்க்குறாரு. சாவித்திரி தன் மனசை மாற்றிக்கிற மாதிரியே தெரியல. கடைசியில் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. நாட்கள் கடந்து போகுது. அந்த 1 வருஷ காலமும் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு பங்குனி மாதம். சாவித்திரி அன்னைக்கு முழு நாள் விரதம் இருக்காங்க. சத்தியவான் காட்டுக்கு போகிறாரு. சாவித்திரியுமே கூட போகிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சத்தியவான் திடீர்னு தலை சுற்றி கீழே விழுந்துடுறாரு. அதே நேரத்தில் யமன் அவர் உயிரை எடுக்க அங்கே வந்தார். சாவித்திரி நிறைய விரதங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவர்களை பார்க்குற சக்தி இருந்தது. அதனால் யமன் சாவித்திரியோட கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. உடனே யமனை பின்தொடர ஆரம்பித்தாங்க. யமனுக்கு ஒரே ஆச்சரியம். உன் கண்ணுக்கு நான் தெரிகிறேனா? நீங்களாம் வரக்கூடாது, திரும்ப போ அப்படின்னு யமன் சொல்கிறாரு. சாவித்திரி யமனை விடுற மாதிரி தெரியல. சரி, உனக்கு என்ன வேணும், ஏதாவது வரம் கேளு அப்படின்னு கேட்குறாரு. என் கணவன் உயிர் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. யமன் வாய்ப்பே இல்லை, வேற ஏதாவது கேளு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, என்னோட மாமனாருக்கு கண் பார்வை திரும்ப வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே யமன் அதை கொடுத்துட்றாரு. சாவித்திரி திரும்பலாம் போகலை. மறுபடியும் யமனை பின்தொடர்ந்து பேக்கிட்டு இருக்காங்க. யமன் இப்போ என்ன வேணும்? சரி, நீ 2வது வரத்தை கேளு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு செல்வமும் சந்தோஷமும் வேணும்னு கேட்குறாங்க. அதையும் யமன் கொடுத்துட்றாரு. சாவித்திரி யமனை விடுற மாதிரியே தெரியல. பின்தொடர்ந்து பேக்கிட்டு இருக்காங்க. பாதையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இருந்தாலுமே ரத்தம் சொட்ட சொட்ட நடந்து பேக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த யமன், இதுக்கு மேலே நீ வர்றதுக்கு அனுமதியே கிடையாது, தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, உனக்கு கடைசியாக ஒரு வரம் தரேன், என்ன வேணும்னு கேளு அப்படின்னு யமன் கேட்குறாரு. அதுக்கு சாவித்திரி சொல்கிறாங்க, என்னோட கணவன் உயிர் திரும்ப வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. யமன், அதுதான் முடியாது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, வேற ஏதாவது கேளு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு நல்ல அழகான குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுக்குறேன், இப்போயாவது நீ திரும்ப போ அப்படின்னு சொல்கிறாரு. என் குலம் பெருக என்னோட கணவன் இல்லாமல் எப்படி நான் போவேன் அப்படின்னு சாவித்திரி கேட்குறாங்க. சாவித்திரியோட புத்திசாலித்தனத்தையும் அந்த விடாமுயற்சியும் பார்த்து வியந்து போன யமன் சத்தியவானின் உயிரை திரும்ப கொடுத்துட்றாரு. இந்த நாளை தான் நம்ம காரடையான் நோன்பா கொண்டாடுறோம். சுமங்கலி பெண்கள்லாம் கணவரோட நீண்ட ஆயுளுக்காகவும் கல்யாணமாகாத பெண்கள்லாம் நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இருக்கிற முக்கியமான விரதம் இது. இன்னும் இதே மாதிரி நிறைய கதைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.